கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் GMAW செயல்முறையை பயன்படுத்தி தட்டையான, கிடைமட்ட மற்றும் செங்குத்து நிலைகளில் க்ரூவ் வெல்ட் சிங்கிள் V-butt ஜாயிண்ட்களை எவ்வாறு உருவாக்குவது என்று பார்ப்போம். Single V-butt joints in flat, horizontal and vertical position using the gas metal arc welding GMAW process. Metal inert gas MIG மற்றும் மெட்டல் ஆக்டிவ் கேஸ் MAG வெல்டிங் என்றும் அழைக்கப்படும் கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் GMAW என்பது வேகமான, துல்லியமான மற்றும் வலுவான ஜாயிண்ட்களை உருவாக்குவதற்கான ஒரு பயனுள்ள மற்றும் திறம் வாய்ந்த வெல்டிங் தொழில்நுட்பம் ஆகும். இந்த செயல்முறை எஃகு, அலுமினியம் மற்றும் எஃகு போன்ற உலோகங்களை எளிதில் இணைக்கும் திறன் கொண்டது. இந்த வீடியோவில் GMAW நுட்பத்தை பயன்படுத்தி தட்டையான, கிடைமட்ட மற்றும் செங்குத்து நிலைகளில் சிங்கிள் V-groove butt ஜாயிண்டை உருவாக்கும் செயல்முறையை புரிந்து கொள்வோம். வெல்டிங் செயல்முறையை தொடங்குவதற்கு முன் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிப்பது மிகவும் முக்கியம். 1. வெல்டிங் செய்யும் போது எப்போதும் பாதுகாப்பு உபகரணங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும். 2. வெல்டிங்கின் போது வெளிப்படும் புற ஊதா கதிர்கள் உங்கள் கண்களை பாதிக்காமல் இருக்க அடர் நிற கண்ணாடி மற்றும் வெல்டிங் ஹெல்மெட்டின் வெள்ளை ஃபில்டர் கண்ணாடியின் எண்ணெய் சரிபார்த்து அணியவும். துல்லியமான வெல்டிங்கை செய்வதற்கான செயல்முறையை படிப்படியாக புரிந்து கொள்வது அவசியம். இதற்காக 150 மில்லிமீட்டர் அளவுள்ள 2 லேசான எஃகு தகடுகளை 10 மில்லிமீட்டர் வரை வெட்டியுள்ளோம். வெட்டுவதற்கு நீங்கள் ஹாக்ஸா, கேஸ் கட்டர் அல்லது பவர் கட்டிங் மிஷினை பயன்படுத்தலாம். நாம் வேலை செய்யும் தகடுகள் பொதுவாக ஜாப் அல்லது ஒர்க்பீஸ் என்று குறிப்பிடப்படுகின்றன. இப்போது ஒரு ஃபைல் அல்லது கிரைண்டிங் மிஷினை பயன்படுத்தி ஜாபில் உள்ள துரு மற்றும் தூசியை சுத்தம் செய்யவும். பெஞ்ச் வைஸில் ஒரு ஜாபை ஃபிக்ஸ் செய்து 30 டிகிரி ஆங்கிளில் ஜாயின் செய்ய வேண்டிய விளிம்பை வளைக்கவும். மற்றொரு ஜாபுக்கும் இவ்வாறே செய்யவும். இது பெவல் என்று அழைக்கப்படுகிறது. அதன் பிறகு 2 ஜாப்களையும் ஒன்றுக்கொன்று எதிரெதிராக வெல்டிங் டேபிளில் ஒரு தட்டையான நிலையில் வைக்கவும். இது 1G நிலை என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கே நீங்கள் ஒரு V வடிவ குரூவை காணலாம். வெல்டிங் இயந்திரத்தின் பாசிட்டிவ் டெர்மினலை வெல்டிங் கன்னுடனும் நெகட்டிவ் டெர்மினலை வெல்டிங் டேபிளுடனும் இணைக்கவும். இப்போது வெல்டிங் மிஷினின் பவரை ஆன் செய்யவும். கேஸ் ஃப்ளோ ஒரு நிமிடத்திற்கு 10 முதல் 15 லிட்டராக இருக்குமாறு அமைக்கவும். வயர் ஃபீடர் மின்னழுத்தத்தை 18 முதல் 22 வோல்ட்டுகளாகவும் மின்னோட்டத்தை 90 முதல் 120 ஆம்பியர்களாகவும் அமைக்கவும். ஜாபில் வெல்டிங் செய்வதற்கு முன் வெல்டிங் கன்னுடன் ஆர்க் சரியாக உருவாகிறதா என்பதை சரிபார்க்க ஒரு ஸ்கிராப் துண்டில் ஒரு ஆர்க்கை உருவாக்கவும். ஆர்க் நிலையானதாகவும் சரியானதாகவும் இருந்தால் ஜாபில் வெல்டு செய்ய தொடங்கலாம். வெல்டிங் பொருள் ஆழமாக சென்று வெல்டை வலுவாக்குவதை உறுதி செய்ய 2 ஜாபுகளுக்கும் இடையில் ஒரு சிறிய இடைவெளி விடப்படுகிறது. இது ரூட் கேப் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே 1G வெல்டிங்கிற்கு 1.6 மில்லிமீட்டர் ரூட் கேப் நாம் விட வேண்டும். பின்னர் டேக் வெல்டிங் செய்யப்படுகிறது. டேக் வெல்ட் என்பது வெல்டிங்கின் போது ஜாபை பிடித்துக்கொள்ள பயன்படுத்தப்படும் ஒரு தற்காலிக வெல்ட் ஆகும். இப்போது வெல்டிங் கன்னை ஜாபின் மேற்பரப்பில் இருந்து 45 டிகிரி ஆங்கிளில் வைக்கவும். ஜாபில் ரூட் ரன் என்று அழைக்கப்படும் முதல் வெல்டை செய்யவும். இப்போது 2வது வெல்டினை ரன் செய்யவும். அதேபோல் இறுதியான கவரிங் ரன்னை இயக்கி ஜாபை முடிக்கவும். ஜாப் 2G நிலையில் இருந்தால், அதாவது கிடைமட்ட நிலையில் இருந்தால், க்ரூவ் வெல் சிங்கிள் V-butt ஜாயிண்டை உருவாக்கும் முழு செயல்முறையும் 1Gயில் இருப்பதை போலவே இருக்கும். ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால் ஜாப் கிடைமட்ட நிலையில் இருக்கும். ஜாப் 3G நிலையில் இருந்தால், அதாவது செங்குத்து நிலையில் இருந்தால், க்ரூவ் வெல் சிங்கிள் V-butt ஜாயிண்டை உருவாக்கும் முழு செயல்முறையும் 1Gயில் இருப்பதை போலவே இருக்கும். ஆனால் ரூட் இடைவெளி 2.5 மில்லிமீட்டராக இருக்கும். மேலும் ஜாபின் நிலை செங்குத்தாக இருக்கும். வெல்டிங்கை முடித்த பிறகு மெஷினை நிறுத்தவும். டாங்குகளை உபயோகித்து
ஜாபினை வெல்டிங் செய்யும் டேபிள் அல்லது ஆன்வில் மீது வைக்கவும். வெல்டிங்கின் போது உலோக துகள்கள் வெல்டு செய்யப்படும் பகுதியை சுற்றி விழும். இவை ஸ்பேட்டர் என்று அழைக்கப்படுகின்றன. சிப்பிங் சுத்தியல் மற்றும் வயர் பிரஷை பயன்படுத்தி அவற்றை சுத்தம் செய்யவும். பின்னர் குறைபாடுகள் எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வெல்டை ஆய்வு செய்யவும். நாம் இதுவரை கற்றுக்கொண்ட முக்கியமான விவரங்களை இப்போது மறுபரிசீலனை செய்வோம். வி க்ரூவ் பட் ஜாயிண்டில் இணைக்கப்பட வேண்டிய பெவல்கள் 30 டிகிரி ஆங்கிளில் இருக்கும். வெல்டிங்கின் போது வெல்டிங் மிஷினின் பாசிட்டிவ் டெர்மினலை வெல்டிங் கன்னுடனும் நெகட்டிவ் டெர்மினலை வெல்டிங் டேபிளுடனும் இணைக்கவும். 1G, 2G மற்றும் 3G செயல்முறைகளில் வெல்டிங் நிலை மற்றும் ரூட் கேப் மட்டுமே வேறுபடுகின்றன. மீதமுள்ள செயல்முறைகள் ஒரே மாதிரிதான். 1G மற்றும் 2Gக்கு 1.6 மில்லிமீட்டர் மற்றும் 3Gக்கு 2.5 மில்லிமீட்டர் ரூட் கேப் வழங்கப்படுகிறது.